எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல இலங்கை தமிழர்களுக்கான ஒரு இன்ப ஆலோசனை சொல்லலாம். ஜனாதிபதி அனுரா அவர்கள் ரீசெண்டா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜனாதிபதி அவர்கள் அனுரா குமார திசாநாயக்கா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரீசெண்டா யாழ்ப்பாணத்துல அதாவது 31/1/2025 அன்னைக்கு யாழ்ப்பாணத்துல இருக்க வல்வடித்துறையில தமிழ் மக்களை சந்திக்கிறதுக்கு போயிருக்காரு. ஸோ அங்க போய் அவர் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வடக்குல இருக்க தமிழர்களோட பகுதியை நாங்க அதாவது ராணுவம் கைப்பற்றியிருந்த பகுதியை நாங்க தமிழுக்கே கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் என்ன நினைச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980s காலகட்டத்தில் இந்த ஆயுத போர்லாம் நடக்கும்போது ராணுவம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழர்களோட பகுதியை அவங்க ராணுவ தேவைக்காக அந்த நிலத்தை அவங்க கைப்பற்றி வச்சிருந்தாங்க. ஸோ யாழ்ப்பாணத்தில் இருக்க பலாலி ராணுவ தளத்தை அதாவது பாதுகாப்பு வலயத்தை அமைக்கிறதுக்கு தமிழர்களோட 3500 ஏக்கர் நிலத்தை ராணுவம் கைப்பற்றி வச்சிருந்துச்சு. இப்போ அந்த பகுதியை அனுரா அவர்கள் நாங்க தமிழர்களுக்கே திருப்பி கொடுக்க போறோம். அதாவது யாரோட நிலத்தை ராணுவம் கைப்பற்றி இருந்துச்சோ அந்த நிலம் எல்லாமே இனிமேல் தமிழர்கள் அவங்களுக்கே போய் சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பல்வடித்துறை ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாரு. அண்ட் கூடிய சீக்கிரமே இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையிலேயே இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நிறைய ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. ராஜபக்ஷ குடும்பமும் இருந்துச்சு அண்ட் ரணில் விக்ரமசிங் இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் அண்ட் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஜனாதிபதி மாறிட்டாரு, அனுரா அவர்கள் வந்திருக்காரு. ஸோ இவர்கள் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுறா, தமிழுக்கு நிறைய நல்ல விஷயம் செய்யறாரு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஓகே இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னும் என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் நம்மளுக்கும் தெரியும். ஓகே ஸோ அது மட்டும் கிடையாது. அண்ட் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா இன ரீதியா மத ரீதியா பிரிவினை வேறுபாடு பாகுபாடு தேவையே கிடையாது. அது உங்களுக்கு தேவையா? நீங்கள் இனத்தலை பிரிக்க போறீங்களா, மதத்தலை பிரிக்க போறீங்களா? நம்மளோட பெற்றோர்கள் இருக்கட்டும் அவங்க போரை பார்த்துட்டு வந்தாங்க அண்ட் அவங்களோட பெற்றோர்கள் இருக்கட்டும் அவங்களும் போரை பார்த்துட்டு வந்தாங்க. இப்போ நம்மளோட பிள்ளைங்க அவங்க இந்த போரை பார்க்க போறாங்களா? ஸோ அடுத்த ஜென்ரேஷன் இதே மாதிரி நிலைமையில தான் இருக்க போதும். இனத்தால மதத்தால ஜாதியால வேறுபாடு பாகுபாடு பிரிவினை அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்க போறோமா, நம்ம இதை மாற்ற வேணாமா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அது மட்டும் கிடையாதுங்க. அதாவது எல்லாருக்குமே வேறு வேறு கலாச்சாரம் இருக்கும், நம்ம எல்லா கலாச்சாரத்தையும் மதிக்கணும். ஸோ இவங்க கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாழ்த்துறது, இவங்க கலாச்சாரம் என்று உயர்த்துறது அதெல்லாம் வேண்டாம். எல்லா கலாச்சாரத்தையுமே நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும். அண்ட் அது மட்டும் கிடையாது, நாம் எல்லாருமே மக்களாக ஒற்றுமையாக இருக்கணும். இனம் மதம் வேறுபாடு இல்லாமல் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல அவர் சிங்கள மக்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பேசியிருக்க மாட்டாரு, மக்கள் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஸோ இதை நான் முக்கியமாக சொல்கிறேன். ஓகே ஸோ அவர் சொல்லியிருப்பார். ஆனால் அது மட்டும் கிடையாது, இந்த இன ரீதியா மத ரீதியா வேறுபாடு பண்றாங்க, அதாவது பிரிவினைவாதம்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்கள நான் முழுமையா எதிர்க்கிறேன், வன்மையா கண்டிக்கிறேன். அவங்கள நாங்க அரெஸ்ட் பண்றதுக்கும் தயங்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சட்டம் கண்டிப்பா கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே உண்மையில ரொம்ப நல்ல விஷயம். இனிமே யாராவது இன மத ரீதியா நான் வேற பேசினீங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃபைன். அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க. அண்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள் அரசாங்கம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஊழல் நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது வேற வேற கட்சிகள் இருந்துச்சு, வேற வேற ஊழல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த ஊழல் செஞ்ச எல்லாருமே ஒன்னா சேர்ந்து எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கூடிய சீக்கிரம் நாங்க அவங்க எல்லாருமே என்ன ஊழல் செஞ்சவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு மக்களாகிய உங்களோட சப்போர்ட் வேணும். ஏன்னா நீங்க தான் மக்களை தேர்வு பண்ணி இந்த ராஜ்யத்தை கொடுத்துருக்கீங்க, அதாவது இந்த அரசாங்கத்தை கொடுத்துருக்கீங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, நாம மக்களை ஒற்றுமையாக இருக்கணும். அவங்க ஊழல் செஞ்சவங்களாம் எப்படி ஒற்றுமையாக இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம மக்களாக ஒற்றுமையாக இருந்து இதை தடுக்கணும். நாடு முன்னேறதுக்கு நாட்டு முன்னேற்றம் அடைகிறதுக்கு நாம எல்லாம் ஒற்றுமையாக உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். ஊழல் செய்கிறவங்க பிடிக்க போகிறாங்க. அண்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கு முன்னாடி ராஜபக்ஷியோட பையனை ஊழல் கேஸில் அரெஸ்டும் பண்ணியிருப்பாங்க. அண்ட் யாரெல்லாம் ஊழல் செஞ்சாங்களோ அவங்க எல்லாரையுமே வளைச்சு போச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதிரடியான நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க. அண்ட் தமிழ் மக்களுக்கு சப்போர்ட்டும் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ இதுக்கப்புறம் மாற்றம் வருமானு கேட்டால் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மாற்றம் வந்தோம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஏன்னா மக்கள் தமிழர்கள் நம்ம இந்தியாவில் இருந்தாலும் சரி ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி எல்லாமே தமிழ் மக்கள் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் என்ன என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.